தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு யாரும் தள்ளி விட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். உண்மையிலேயே நீங்கள் வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இதை நான் சொல்லக்கூடிய வசனங்களை தயவு செஞ்சு நீங்கள் இதை கேட்டு படித்து தியானித்து பாருங்கள். எல்லாமே நமக்கு புரிய வரும். சரிங்களா? என்ன எதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன்னா, நிறைய இன்றைக்கி கடனில் சிக்கி சீரழிகிறாங்க. இது சபைக்கு போகிற விசுவாசிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடன், எல்லா கடன்லையும் சிக்கி சீரழிஞ்சு நிம்மதியாக அவங்களால வீட்டில் கூட உட்காந்து சமாதானத்தோடு ஜெபம் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க விசுவாசிகள். காரணம் கடன். இந்த கடன் ஏன் நம்ம வாங்குகிற அளவுக்கு ஆளாகிறோம்? எதனால் நம்ம கடனாளிகள் ஆகிறோம்? இதை முதல்ல நம்ம வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டுக்கு வரும்போது நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க நிறைய பேர். எப்படின்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு வாயளவில் தான் சொல்ல முடியுமே தவிர மனுஷனால் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆசீர்வாதத்தை கொடுக்குறது யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷனால் வார்த்தைகளை தான் கொடுக்க முடியும். உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவே முடியாது. இது 100க்கு 100 உண்மை. அதனால் வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்து முடிவெடுக்க முடியுமே தவிர வாய் வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த பதிவை நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து படிக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. அந்நிய ஜாதியான் கையில் நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிட கிடவது. நல்லா இந்த வசனத்தை நீங்கள் புரியலன்னா கூட உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகத்தை எடுத்து நல்லா படித்து தியானித்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தான் இப்போ நான் படித்தேன். அதாவது அந்நிய ஜாதிக்காரங்கிட்ட நமக்கு வர வேண்டியதை நம்ம எப்படியும் வாங்கிக்கலாம், அது தப்பு இல்லையா? அதே நம்ம சொந்த சகோதரங்கிட்ட நமக்கு வர வேண்டிய ஒரு கடனாக, ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வாங்கிறதுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்க தேவையில்லை. அதை விட்டுறணுமா, நம்ம கை அதை விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. நான் சொல்லலை. அடுத்த 4வது வசனம் பாருங்கள். எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். நல்லா கேட்டுக்குங்க. எளியவன் உனக்குள் அப்படின்னா நமக்குள்ள, நம்ம குடும்பத்திலையும் சரி அல்லது நம்ம சகோதரங்களுடைய குடும்பங்களிலும் சரி, ஆண்டவருடைய சபையில் அது அங்கமாக சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த வசனம் பொருந்தும். சரிங்களா? எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுதுங்க. மேலே இருக்கிற இந்த 2-3 வசனங்களையும் படிக்கணும். இந்த ஒரே வசனத்தை படித்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் கேட்டு நம்ம அதை மதிப்பிடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சரிங்களா? முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம காது கொடுத்து கவனமாக கேட்டால் மட்டுமே இந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட முடியலைங்க, இன்னும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் திரும்பவும் அங்கேயும் வருது. 28ஆம் அதிகாரம் படிக்கிறாங்க பாருங்கள். 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து படிக்கிறாங்க. 28:9. நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நல்லா கேளுங்க. உன் தேவனாய கர்த்தர் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது
கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் கட்டளைகளின்படி நம்ம நடக்கும்போது அவர் அவருடைய சொந்த ஜனமாக நம்மளை நிலைப்படுத்துவார்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? 10வது வசனம். அடுத்து 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுவார். எல்லாமே அப்போ நம்ம முன்னோர்களுக்கு முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குறுதி ஆண்டவர் நிறைவேற்றுறார். அவர் நிறைவேற்றாமல் இல்லை, நம்ம தான் தவறுறோம். எப்படி தவறுறோம் பாருங்கள். 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 13வது வசனத்தையும் படிக்கிறேன் கேளுங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இப்போ நான் படித்த வசனங்களில் நமக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உங்களுக்கு யோசிக்கவும் தெரியும், இதை படிக்கவும் தெரியும், தியானிக்கவும் தெரியும். இதை நான் விளக்கி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் நமக்கு கடனாளி ஆகிறதுக்கான காரணம் இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இதை நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அதிகாரத்தை தொடர்ந்து இந்த 15வது வசனத்துக்கு கீழே அப்படியே இந்த அதிகாரம் முழுக்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்கும். எல்லா விஷயங்களும் நம்ம எதில் தவறு இருக்கிறோம் அப்போ புரியும் உங்களுக்கு. ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் கேட்டு ஏமாந்த வாழ்க்கை வாழாதீங்க. அதெல்லாம் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது இல்லை. கடன்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம முகத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பாவத்தினுடைய எல்லா கவலையும் தெரியும், ஒவ்வொருத்தருடைய முகத்தில் தெரியும். இந்த கடனில் சிக்கி இருக்கிறவங்க, வியாதியில் சிக்கி இருக்கிறவங்க, இன்னும் பல பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க, எல்லாருடைய அந்த பிரச்சனைகளும் அவங்க முகத்தில் பார்த்தாலே தெரியும். முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கும், அந்த ஒரு பிரகாசமே இருக்காதுங்க. விசுவாசிகளுடைய முகத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயும் அந்த பிரகாசம் இருக்காது. மோசே 40 நாள் அவர் போயிட்டு மலையில் சாப்பிடாம தண்ணி கூட இல்லாமல் ஆண்டவரோட இருந்துட்டு திரும்பி வந்தார் இல்லையா? அவர் வரும்போது அவருடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்துச்சான். நம்ம முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கா? அந்த பிரகாசம் நம்மளால் அடைய முடியாது. ஆனாலும் இந்த உலகத்துக்குரிய நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறது நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம ஏன் இந்த ஓட்டம் ஓடுறோம்? எதை தேடுறோம்? என்னத்தை பிடிக்கிறதுக்கு இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஒரு நிமிஷம் கூட நின்று யோசிக்கிறது இல்லை. நம்ம ஓடுற ஓட்டம் சரியா அப்படின்னு யாரும் நிதானமாக யோசிக்கிறது கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை இழந்துட்டுருக்குறோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் மாடி கட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்மளும் எடுத்து அதை ஒரு வாடகைக்காக உள்ளாமல்ல. வாடகை வாங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கணும்? மாதம் ஒரு 5000 ரூபா வாடகைக்கு ஒரு வீட்டை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் 50 லட்சம் கடன் வாங்கணும். இப்போ இந்த 50 லட்சத்துக்கு வட்டி எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கணக்கு பார்த்தா நீங்கள் வாடகை வாங்குகிற காசு 50 வருஷத்துக்கு நீங்கள் வாடகை வாங்கினாலும் அந்த 50 லட்ச ரூபா கடனை கட்ட முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் போய் மாட்டிக்கிறது தான் இன்னத்த சூழ்நிலை. அதனால அடுத்தவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஏன் பார்க்கணும்? நம்மளை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் நம்மளை பார்த்துட்ருக்காருல்ல, நமக்கு என்ன தேவைங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சுருக்காருல்ல, அவர் நமக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதா? பொறுமை இருக்குதா? இல்லை. எல்லாமே நம்ம நினச்ச உடனே எல்லாமே நமக்கு நடக்கணும். நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை செய்யணும். இதுதான் வாழ்க்கை. அதெல்லாம் வாழ்க்கை. ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமும் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு விசுவாசிகளும் அதன்படி வாழ கற்றுக்குங்க. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை மாறும்.
ஆண்டவருடைய திட்டங்களுக்கும் அவர் சொன்ன கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய முதல்ல கற்றுக்குங்க. முதல்ல கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. மனுஷனுடைய உபதேசத்தை விட்டுருங்க. மனுஷனுடைய அந்த தவறான எண்ணங்களையும் தவறான வார்த்தைகளையும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் நீங்கள் யோசிக்காதீங்க. அதை தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி அதை தூக்கி போட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை சரி பார்த்தா போதும். நம்ம போகிற வழி சரியாக இருக்கா? நம்ம சரியான வழியில் போனதாங்க தவறான வழியில் போகிறவங்கள நம்ம நேர்படுத்தி கொண்டு போக முடியும். நான் போகிற வழி தான் கரெக்டான வழி, நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம், வாங்கன்னு நம்ம கூட்டிகிட்டு போக முடியும். நம்மளே தடுமாறும்போது அவங்கள எப்படி நம்ம கூட்டிகிட்டு போக முடியும்? அதுக்கு முதல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க. இது உண்மையான விஷயம் தானே. வசனம் சொல்லுது இல்லையா, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் இந்த வேதத்தில் உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிஞ்சு போகாதுன்னு வசனம் சொல்லுதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை நம்ம ஏன் அதை படிக்காமல் இருக்கிறது, ஏன் கேட்காமையே இருக்கிறோம்? படித்தாலும் கேட்டாலும் அது சிந்திக்கக்கூடிய மனசு யாருக்கும் வர்றதில்லை. அதை முதல்ல சிந்திச்சு பாருங்கள். அந்த வசனங்களை தியானித்து அதன்படி நம்ம வாழணும்னு முடிவெடுங்க. நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை மாறும். இதுக்கு ஆண்டவர் கூட இருப்பார். அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும்போது அவர் நிச்சயமாக நம்ம கூட இருப்பார். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கடனாளிகளாக அல்ல, வியாதிப்பட்டவர்களாக அல்ல ஆண்டவரே, பிரச்சனைகளும் போராட்டத்தின் மத்தியிலும் வாழக்கூடியவர்கள் அல்ல. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, செழிப்போடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டிய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் ஆண்டவரே, கண்ணீரினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கழிந்து போகிறதே, எங்களுடைய வாழ்க்கை வீணாகிறதே என்ற ஏக்கத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு ஆறுதலாக இருக்க தேவன் கிரியை செய்யுங்க. இந்த வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே, அவருடைய தவறுகளையும் அவர்கள் ஆண்டவரே செய்யாத காரியங்களை ஆண்டவரை செய்யும்படியாக ஏவக்கூடிய மனுஷருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய தேவன் நல்ல உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு ஆண்டவரை போதிக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவ நல்வழியில் நடத்துங்க. போராட்டங்களிலிருந்து விடுவித்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆமென். மீண்டும் சந்திப்போம்.